சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி இந்த இஸ்லாம் யாரும் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ ஒரு காலம் வரும், அதே நிலைமை இந்த இஸ்லாத்துக்கு வரும். முஸ்லிம்கள் வாழ்வார்கள், முஸ்லிம்கள் இருப்பார்கள், கலிமா சொன்னவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. மார்க்கத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை கணக்கெடுக்க மாட்டார்கள், ரசூலை கணக்கெடுக்க மாட்டார்கள். இப்படியான முஸ்லிம்களால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இறங்காது. எவ்வளவு சோதனையான காலம், எவ்வளவு பயங்கரமான காலம். இந்த காலத்தில் சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதூபா லில் குரபா, குரபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், குரபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாகட்டும். யார் குரபா? குரபா என்றால் யார்? அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், யாரெல்லாம் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்தார்களோ, யாரெல்லாம் சுன்னத்துகளை நாசமாக்கினார்களோ, அந்த சுன்னத்துகளை எல்லாம் யார் ஹயாத்தாக்குவார்களோ, அல்லாஹ் தான் முக்கியம், ரசூல் தான் முக்கியம், இஸ்லாம் தான் முக்கியம் என்று இந்த உலகத்தில் யார் வாழ்வார்களோ இவர்கள் தான் குரபாக்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் உண்டாகட்டும். சகோதரர்களே, குரபாக்களாக நாம் வாழ வேண்டிய காலம் இது. கண்ணை மூடினால் எல்லாமே முடிந்துவிடும். சக்கராத்தை அடைந்தால் நம்முடைய கண்களுக்கு வேற வேற விடயங்கள் விளங்க ஆரம்பிக்கும். சக்கராத்தை அடைந்தால் அல்லாஹ் இந்த கண்ணுக்கு போட்டிருக்கும் ஸ்கிரீனை கலட்டி விடுவார். மலக்குல் மௌத் விளங்குவார், சொர்க்கம் விளங்கும், நரகம் விளங்கும். அந்த நேரத்தில் பணம் விளங்காது, அந்த நேரத்தில் வசதி விளங்காது, உலகத்தில் அனுபவித்த இன்பங்கள் எதுவுமே விளங்காது. உலகம் முடியக்கூடியது, அழியக்கூடியது. சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்குரிய மக்கள், ஆகிரத்தை பயப்பட வேண்டிய மக்கள். இந்த காலம் ஒரு கட்டம் ஈமானுக்கு சோதனை, அடுத்த கட்டம் உலகத்தில் வாழும் போது பூகோள ரீதியான பிரச்சினை. எங்க பார்த்தாலும் இயற்கை அழிவு, காடு பத்துறது, எங்க பார்த்தாலும் பூகம்பம், எங்க பார்த்தாலும் சுனாமி, நிலநடுக்கம்,